வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை நாம முடிச்சிட்டோம். இப்ப புதிய அதிகாரம் பிறன்யில் விளையாமை. பிறன்யில் விளையாமை அப்படிங்கிற அந்த இது வந்துதான் இந்த ஒழுக்கமுடைமையில இதுக்கு அடுத்து ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு இதுல அப்படியே நிறைய வருது. ஏன்னா நமக்கு அந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்துல அந்த ஒழுக்கங்களை எல்லாம் அவர் ஒரு வரிசைப்படுத்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாத்தியார் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி அவர் அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுக்குற மாதிரி இது காலையில் இருந்ததும் படிப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது சொல்லலை. பொதுவான அந்த ஒழுக்கமுடைமையினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத அதுல சொல்லியிருந்தார். அதுவும் ரொம்ப பெரிய பிரயோஜனமான ஒண்ணு. இப்போ அந்த ஒழுக்கமுடைமையில இப்பதான் அந்த ஒழுக்கங்களை பற்றி அவரு சொல்ல ஆரம்பிச்சார். அதுல முதலாவது பிறன்யில் விளையாமை. பிறன்யில் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிறனுடைய மனைவி இல்லாள், அந்த இல்லாளை ஒருவனுடைய இல்லாளை இன்னொருவன் விரும்புவது. இது நம்முடைய வாழ்க்கை நடவடிக்கைகள்ல நாம பல்வேறு அறக்காரியங்கள், நீதியான காரியங்கள், ஒழுக்கமான காரியங்களை எல்லாம் நமக்கு பின்பற்றணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் சொல்லுற இடங்கள்ல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு இன் அடல்ட் லைஃப். அதாவது சிறு வயதில் இருக்கும்போது ஒழுக்கம் பழகிறது, அதை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இந்த நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி இந்த குடிமை பயிற்சின்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனா இது ஒரு இளைஞன் அவன் திருமண பந்தத்திற்குள் அவன் உள்ளே நுழைவது. அந்த திருமண பந்தத்திற்குள் நுழைந்து அவன் ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதற்கு பின்னால் ஒரு பெரிய சந்ததிகளையே உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. இந்த திருமணங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு. ஆனா இந்த திருமணத்துல ஒரு சின்ன ஒரு தவறான காரியமும் இது உள்ளுக்குள்ள சேர்ந்து. ஏன்னா இதுல ஒருவன் நாம எல்லாருமே சமுதாயமாக சுத்தி எல்லாரும் இணைஞ்சு ஒரு தெருவுலையோ அல்லது ஒரு காம்பவுண்ட்லயோ அல்லது ஒரு காலனிலையோ அல்லது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலையோ, இந்த கேட்டட் கம்யூனிட்டிலாம் ஒரு அஃப்ளூயன்ட் பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பணக்காரர்கள். அப்படி இந்த மாதிரி உள்ள இப்படி எல்லா இனங்கள்லையும் நாம அதுல நம்ம வாழ்றோம். வாழும் பொழுது அந்த ஹியூமன் இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிற அந்த இதுல எல்லாரும் ஒருவரும் சந்திச்சுக்கிட்டே தான் நாம இருக்கோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை பார்க்க வேண்டியது, பேச வேண்டியது அப்படிங்கிறது நடக்கதான் செய்யும். ஆனா இதுல என்ன ஒரு தவறு நடந்துருது அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் அந்த உடல் வசீகரத்தை கண்டு மயங்குகிறார்கள். அது பிறருடைய மனைவியாக இருக்கிறார்களே அப்படி என்று அதை நினைக்காமல் விட்டு விடுகிறார்.
அதனாலதான் திருவள்ளுவர் இந்த குறள் என்னன்னா, குறள் ரொம்ப அற்புதமான குறள். அத அவர் குறள்ல என்ன சொல்றாருன்னா, பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் இல். எப்படி சொல்றார்? பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார் இல். பொதுவாகவே திருக்குறள் அந்த ஒன்றரை அடியில நிறைய விஷயங்களை அதுல உள்ளுக்குள்ள பேக் பண்ணியிருப்பாரு. அதுல உள்ள ஒவ்வொரு சொற்களுமேயே அத பிரெக்னன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைந்து இருக்கக்கூடிய வேர்ட் அப்படின்னு சொல்லி, அப்படி அந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை அதுல வச்சிருப்பாரு. அதை நம்ம சிந்திச்சு பார்த்துட்டு அந்த இதுல எல்லாம் அதுல விளங்கிக்கிறாங்க. இதுல அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் இல். பிறருடைய மனைவியை ரசித்து அவர்களுடைய அழகிலேயே மயங்கி உடல் வசீகரம், பேச்சு, நடை உடை பாவனை, இப்படி பல காரியங்கள் நடக்கும். ஆனா இத நீ செய்யறதுக்கு முன்னால ஒண்ணு நீ தெரிஞ்சுக்கணும், அது பிறருடைய பொருள். இப்ப நம்ம கேட்கலாம், ஃபெமினிஸ்டுகள், அதாவது பெண் உரிமைக்காக போராடக்கூடியவர்களே இதுல உள்ள இந்த பொருளால் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இல்லையா, நாங்கெல்லாம் பெண்கள்லாம் ஆண்களுக்கு என்ன பொருள்களானாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. திருவள்ளுவர் அந்த பொருளால் அப்படின்னு அவர் சொல்லும் போது என்னன்னா, ஒருத்தனுடைய வீட்டுல அவங்க எவ்வளவோ பொருட்கள் இருக்கு. அந்த பொருளை நாம கவர்ந்து எடுத்துட்டு வர்றது எப்படியோ அப்படித்தான் ஒருவனுடைய மனைவி அவனுக்கு ஒரு பெரிய பொருள். இத நீங்க நம்ம இந்த அதாவது ஃபெமினிஸ்டோ அல்லது அந்த பெண்கள் உரிமைக்காக பாடுபடுபவர்களோ யாருனாலுமே அந்த பொருள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க ஒரு எதிர்ப்பு அவங்க தெரிவிப்பாங்க. ஆனா இதை நாம அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா எல்லா ஆண்மகனுக்கும் அவனுடைய மனைவி அவன் போற்றி பாதுகாக்கும் ஒரு பொருள் தான். அவன் அதை யாருக்கும், அதுவும் யாரோடும் அவன் அதை பகிர்ந்து கொள்வதில் அவன் விரும்பவே எப்படி நான் இப்ப வீட்டுல நம்ம என் கையில எல்லாம் ஒரு நல்ல பேனா இருக்கு, புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்கேன்னா என்னுடைய நண்பர் கேட்டாருன்னா சொல்லி நான் அதை கொண்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நம்ம கொடுப்போம். ஆனா இந்த பொருள் இந்த பொருள் கிடையாது. பொருளுக்கு நம்ம பொருள் விளங்கிக்கிடணும். நீங்க அந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு என்னமோ அக்ரிணையான பொருட்கள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிடாது. இது உயிர் உள்ளது. இந்த உயிர் உள்ளதை நீங்க எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஆணுடைய அந்த மோகம், அந்த பெண்ணுடைய மோகம், ஆண் அவன் திருமணம் ஒரு பெண்ணை செய்திருக்கும் போது
அவன் வந்து எந்த அளவுக்கு வந்து பேஷனேட்டா வந்து ஒரு பெண்ண வந்து அவன் அன்பு செலுத்தி இருந்தால்தான் அதை வந்து எ அவன் பிறர் வந்து அதை பார்ப்பதை விரும்ப மாட்டான். அது அவனுடைய அவனுக்கு இதுல வந்து அத நீங்க பொருள்னு வந்து அத எடுத்துக்கிடும்போது இது என்னன்னா, இது வந்து உயிரான பொருள். இந்த பொருள வந்து நாம வந்து மற்ற பொருள்கள் மாரி வந்து அ அதுக்கு வந்து அதுக்கு ஈடா வந்து சொல்லக்கூடாது. அதனால தான் திருவள்ளுவர் வந்து அந்த பொருளால் அப்படின்னு அந்த இதுல போடும்பொழுது, இந்த ஒரு அர்த்தத்த குடுக்கக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிறன் பொருளால் பெற்றொழுகும். அத வந்து பெற்றொழுகும் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவன் தன்னுடைய அ மன மகிழ்ச்சிக்கு தான் விரும்பியபடி, தான் விரும்பும் படி வந்து அந்த பொருளை உபயோகப்படுத்துவதுதான் வந்து பெற்றொழுகும். நம்ம வந்து இந்த இது வந்து இந்த ஆங்கிலத்துல தான் இந்த பெட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. தமிழ்ல இருந்து இந்த ஆங்கிலங்கள் வந்து இந்த வார்த்தைகள் வந்து எப்படி வருது பாருங்க. பெட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து விருப்ப பிராணி. அத வந்து கொஞ்சுவோம் போய் எல்லாம் செய்வோம். அதே மாரி பெற்றொழுகும். அந்த பெற்றொழுகும் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை. அந்த பேதமையை வந்து ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள். இவ்வளவுதான் சொல்ல முடியும். இத வந்து நான் வந்து ஒரு பொருள்னு சொல்றதுங்கிறதுக்கு உள்ள பொருள் வேற. அத வந்து பெற்றொழுகுதல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தவறான காரியம். அத வந்து செய்யக்கூடாது. இப்ப இன்னைக்கு வந்து இந்த மாரி வந்து அ பிறன்மனை நோக்குதலால், பிறன்மனையோடு வந்து தொடர்பு வைத்துக் கொள்வதால், பிறன்மனையோடு வந்து கள்ள உறவுகளை எல்லாம் வந்து நடத்தி கொண்டிருப்பதால், எத்தன நாட்டுல வந்து எத்தன கொலைகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஒரு நாம வந்து செய்யக்கூடிய தவறுகள்லயே அதான் அந்த ஒழுக்கமுடைமைன்னு அத சொல்லி அத வந்து நம்மகிட்ட ஒழுக்கமுடைமையை சொன்ன உடனே, அவரு முதல்ல எத பேசுறாரு பாருங்க. அந்த பிறனில் விளையாமையை தானே அவர் பேசுறாரு. இதுதான் வந்து எத அவரு சொல்றாரோ, இதுதான் நாட்டுல பரவலா இருக்கு. எப்படி எப்படிலாமோ வந்து அ பிறர் மனைக்கு ஆசைப்பட்டு, அந்த அவங்களோட வந்து தொடர்புகள உருவாக்குறாங்க. பெண்களும் வந்து ஆண்கள், பெண்கள் வந்து இந்த ஒரு உணர்ச்சியில வந்து யாரும் வித்தியாசமானவர்கள் அல்ல. ஆண்கள் எப்படியோ அப்படித்தான் பெண்களும் இருக்காங்க. ஆனா, அந்த கற்பு நெறிய வந்து அவங்களுக்கு வந்து அ ஆரம்ப காலத்திலிருந்தே அது சொல்லப்படுவதால், நிறைய பெண்கள் அந்த தவறுகளை செய்ய மாட்டாங்க. எல்லாரும் அந்த கற்பு நெறியில தான் வந்து அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. தன்னுடைய கணவனோடு தான் எல்லா சுகதுக்கங்கள் அப்படிங்கிற அந்த இதுல இருப்பாங்க. இதுகள வந்து அந்த தவறுகள் நடக்கும் பொழுது, அதனால் வந்து சமுதாயத்துல ஏற்படக்கூடிய அ வன்முறைகள், வெட்டு, குத்து, கொலைகள் இதுகளெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது, இந்த மாரி இந்த ஒழுக்கமுடைமைன்னு சொல்லி, இந்த பிறனில் விளையாமைய பத்தி சொல்றது எவ்வளவு ஒரு பொருத்தம்.
எல்லாரும் வந்து நம்ம வந்து என்ன வந்துகிட்டு அப்படியா பெண்கள் வந்து அப்படி சிலர் பெண்கள் வந்து அப்படி பண்ணுவாங்க. நாங்க வந்து என்ன அப்படியாப்பாங்க. அது வந்து எல்லாரையும் திருவள்ளுவர் வந்து சொல்லல. யாரையும் அவரு இதுல வந்து குற்றப்படுத்தவும் இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றாரு. அது வந்து அ அறம்பொருள் கண்டார்கண் இல்லை. பெண்களுக்கு எப்படி வந்து அந்த கற்பு நெறி வந்து முக்கியமோ, அதை எப்படி அவங்களுக்கு அது பிறவியிலிருந்தே ஊட்டப்படுகிறதோ, அதே போல இந்த இந்த அறம்பொருளை தெரிந்த ஆண்கள், அறம்னா இப்படி இப்படி என்னென்ன நல்ல நல்ல அ ஒழுக்கமான நடவடிக்கைகள வந்து நாம செய்யணும். இது வந்து பொருள் வந்து எதற்காக வருதுன்னா, இந்த உலகம் வந்து இந்த பொருளாதார அமைப்புல வந்து எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து படர்ந்து எல்லாரும் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற இதோட தான் இருக்குது. யாரும் வந்து தனி மரமாக வந்து அ இருக்க முடியாது. அப்போ இந்த அறத்தையும், பொருளையும் வந்து தெரிந்து ஒருவன் சிந்தித்து, நன்கு சிந்தித்து இந்த உலக வாழ்க்கை இப்படித்தான். இந்த உலகத்துல வந்து இந்த அறங்கள் எல்லாம் போற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த சமுதாய அமைப்பு வந்து குலைந்து விடும். எல்லாம் எங்க பார்த்தாலும் வந்துகிட்டு வந்து யாரும் யாரோடையும் வாழலாம். அ யாரும் எந்த பெண்ணையும் வந்து எந்த பெண்ணோடு சேர்ந்து வாழலாம். இப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாரி அ இருந்துச்சுன்னா, சமீபத்தில கூட நமக்கு வந்து இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய தவறான ஒரு பெரிய பழக்கம். இப்போ இல்ல. இப்ப நம்ம நாட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது. அது அது இருக்கத்தான் செய்றாங்க. அ லிவிங் டுகெதர் அது திருமணத்துல வந்து அவங்க வந்து இணையாம, நாங்க 2 பேரும் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் வந்து நாங்க அ ஒண்ணா இருப்போம். எங்களுக்கு வந்து முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாங்க பிரிஞ்சுருவோம். உலக வாழ்க்கையில வந்து கணவன் மனைவியாக வாழ்றது கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணுதான். அதுக்காக வந்துகிட்டு அந்த கணவன்கிறவனும் அவனும் ஒரு அச்சலாத்தி பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதே மாரி வந்து பெண்களும் வந்து அச்சலாத்தி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய இயல்பு, இது ஆணுடைய இயல்பு. இவங்க 2 பேரும் இணங்கி தான் வந்து இந்த இல்லறம்ங்கிற நல்லற வந்து நாம செய்யணும். ஏன்னா, இல்லறம் வந்து தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்போ இதுக்கெல்லாம் வந்துகிட்டு நாம வந்து அந்த அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இல்லறம், திருமணம் அத வந்து நம்ம கொண்டாடி 2 பேரும் வந்து அத வந்து ஒரு நம்முடைய உற்றார், உறவினர் எல்லாத்தையும் வரவழைச்சு, அவங்க முன்னால வந்து ஒரு தாலிய வந்து கட்டி, அம் சிம்பிள் ஆஃப் கெட்டிங் இன்டு வெட்லாக். நாங்கள் 2 வந்து இதுல நாங்க இணைகிறோம். அப்படின்னு சொல்லி அந்த மாரி வந்தவங்க வந்து 2 பேரும் இதுல இணைஞ்சு, அதை வந்து போற்றி, அதிலே வந்து குழந்தைகளுக்கு குழந்தைகள் இப்படி எல்லாம் வந்து அதுல இருந்து அந்த வாழ்க்கைய 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம் இப்படிலாம் வாழ்றாங்க. அல்ல அதுல வந்துட்டு சங்கடங்கள். நான் கூட ஒண்ணுக்கு முன்னால கூட ஒரு இடம் சொல்லியிருந்தேன். ஒரு படத்துல அவன் சொல்லுவான். அந்த நம்ம அந்த படத்தினுடைய பேர் வந்து ஞாபகம் இல்ல. அம் அதுல வந்து சொல்றேன். அதாவது ஒரு ஆண் வந்து தனியாக சந்தோஷமாக வாழலாம். ஒரு பெண் தனியாக சந்தோஷமாக 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியுமா? அப்படின்ட்டு அவன் தன்னுடைய நண்பன்கிட்ட கேட்பான்.
இது வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த அந்த கதையினுடைய ஆசிரியர் வந்து அதுல எழுதுறார். ஆமா, அது வந்து முடியாது. அப்படி இந்த ஒரு போக்கிலே தான் இந்த படம் பூராவுமே வந்து அப்படியே போகும். ஆனா வந்து அவங்களுடைய இந்த 2 பேருக்கும் பிடிக்காத அந்த போக்கு கொஞ்சம் சிறிது காலத்திலேயே அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது மாறி, பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தைகள் பெற்றதுக்கு அப்புறம், இந்த குழந்தைகள் பெற்றதுக்கு அப்புறமும் வந்து அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுவாங்க. அதாவது சண்டை போட்டாலும் அது அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஆக இந்த இல்லற வாழ்க்கையில வந்து பெண்களுக்கு அதிக கஷ்டமா, ஆண்களுக்கு அதிக கஷ்டமான்னா, நம்ம ஒரு பட்டிமன்றம் தான் வைக்கணும். ஏன்னா 2 பேருக்கும் ஈக்குவலி கஷ்டங்கள் இருக்கு. ஒருவரால ஒருவருக்கு வந்து நிம்மதி போகும். அது உண்மதான். ஒருவேளை வந்து அந்த பலம் வந்து பிசிக்கல் பலம் வந்து அந்த உடல் பலம் வந்து ஆணுக்கு இருக்கிறதுனால, அவன் சில நேரத்துக்கு ரொம்ப தெம்பா வந்துகிட்டு கோபங்கள் பட்டு பல சில நேரங்கள்ல வன்முறைகள்ல கூட அவன் இறங்கிக்கிறான். ஆனா எப்படி பார்த்தாலும் பெண்களும் வந்து ஆண்கள வந்து ஈக்குவலா வந்து உன்ன நான் வந்து சந்திக்கிற இடத்துல சந்திச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அத செய்வாங்க. அப்போ ஆண்களால அது முடியாது. ஆண்களுக்கு பெண்கள் இன்றி முடியாது. எல்லாம் அதுலயும் வந்து நீங்க வயது ஆக ஆகத்தான் அந்த திருமண வாழ்க்கையில அந்த மனைவியுடைய முக்கியத்துவம் வந்து தெரியும். ஆனா இப்படி இருக்கனால இது எல்லாம் வந்து இயல்புதான். இதுல வந்து பொருளாக வந்து உங்களுடைய கணவன் வந்து உங்களை நினைக்காவிட்டால், உங்களை எவன் வந்து கையாள விட்டால், அதுல வந்து அந்த பெண்களுக்குமே வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய அந்த ஆணோட சேரக்கூடிய அதனுடைய பயனை வந்து அறிய முடியாமல் போயிடும். அவனுக்கு உரியவன்கிற அந்த அந்தஸ்து இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒருவன் வந்து எனக்கு இருக்கான் அப்படின்னு இந்த இதுகள்லாம் வந்து பொருளாக அது நினைத்தாலும் கூட அதுவும் பெண்களுக்கு வந்து நன்மைக்காகத்தானே ஒழிய தீமைக்காகன்னு நம்ம நினைக்க கூடாது. அப்போ இது வந்து அவங்க இத வந்து சொல்லும் பொழுது, இது யார் வந்து சரியாக வந்து இதை தெரிந்து கொள்வார்கள் என்றால், அறம் பொருள் கண்டார்கள் இயல். அவங்களுக்கு தான் வந்து இந்த திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கை, அது வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து அ அப்படி வந்து நாம வந்து அந்த அறத்தையும், பொருளையும் நன்கு கண்டவர். பிற பெண்களை அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். அந்த பெண்ணுடைய மனைவியை அவர்கள் பெற்றொழுக மாட்டார்கள். அவர்களை தங்களுடைய ஒரு ஆசைக்கு அவர்களை வந்து பயன்படுத்தணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கு வந்து அந்த ஆண் வந்து அறனையும் பொருளையும் அவன் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். பெண் கற்பை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். இதைத்தான் வந்து இந்த குரல்ல வந்து வள்ளுவர் சொல்றார். இது வந்து இத நீங்க வந்து இந்த விரைவில் விளையாமை அப்படிங்கிற இந்த தவறு இது வந்து நீங்க சமுதாயத்துல வந்து நீங்க பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் அதை நாம் வந்து எங்கேயோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறதுக்காக நாம வந்து அதை வந்து அங்க நடக்கலையா இங்க நடக்கலையா அதனால நானும் செய்தானே நீனும் செய்தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து
ஒரு தனி மனிதனும் அந்த இத நினைக்கிடக்கூடாது. ஆணுக்கும், பெண்ணுக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு போட்டி இது வந்து, "நீ செய்றியா? நான் செய்தா என்ன?" இப்படிலாம் வந்து இந்த தவறுகள் எல்லாம் ஆண்களிடத்திலும், பெண்களிடத்திலும் வந்து அந்த அந்த பிறன் மனையை தொடுவது என்பது மிகப்பெரிய பாவம். இதத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து இத சொல்றார். "பிறன் பொருளால்" அப்படின்னு அவரு சொல்லும்பொழுது, இந்த பாவத்தை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. அதை நீங்கள் வந்து அறனையும், பொருளையும் தெரிந்தவர்கள் செய்ய மாட்டார்கள். அதனால நம்ம எல்லோருமே அந்த அறம் என்றால் என்ன? அந்த சும்மா ஆண்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ வந்துகிட்டு அம்மா, அப்பா, அ அக்கா, தங்கச்சி இவ்வளோலாம் பிறந்துகிட்டு, அவங்க கூட வந்துகிட்டு நம்மள வந்து செல்ல பிள்ளையா வச்சுக்கிட்டு, வீட்ல அக்கப்போர் பண்ணிக்கிட்டு, எப்படினாலும் வாழ்ந்துக்கிட்டு, என்னனாலும் பண்ணு. அதுவும் வந்து அவனுடைய வாழ்க்கை இல்லல்ல. ஆண் வந்து அவன் வந்து அறத்தையும் அவன் தெரிந்தவனா இருக்க வேண்டும், பொருளையும் தெரிந்தவனாக. அப்படி ஆண் வந்து இருக்கும் பொழுதுதான் வந்து அவனிடத்திலே வந்து அந்த நல்ல ஒழுக்கங்கள் வந்து அவனிடத்துல வந்து சேரும். சும்மா வந்துகிட்டு அதனால தான் நெறைய வந்து நம்ம படிக்காம நம்ம வந்து இருக்கிறதுனால, நாம பல தவறுகள வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். அப்படி வந்து அந்த தவறுகள வந்து நாம செய்யக்கூடாது. அதனால தான் எ சும்மா அ வா சொல்றாரு, "அறம் பொருள் கண்டார்கண் இல்" அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கு வந்து உனக்கு தேவைன்னு என்னன்னா, உனக்கு அறமும் தெரிஞ்சிருக்கணும், பொருளும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. ஏன்னா, அவங்க தான் வந்து இந்த இது முக்கியம். இது இப்படிப்பட்ட அறவோர்கள் வந்து இந்த உலகத்துல வந்து நிறைந்திருக்கும் பொழுதுதான், உலகத்துல வந்து எந்த விதமான இந்த பிறனில் விளையாமை வந்து நடக்கும். நீங்க வந்து அந்த மாரிலாம் வந்து அப்படிப்பட்ட தவறுகள் நடந்ததுனால, பல குற்றங்கள் நடந்தா அதுகளை எல்லாம் நம்ம போய் வந்து ஒவ்வொன்னையும் பார்க்கும் பொழுது, இது வந்து என்னென்ன காரணங்கனாலயோ எப்படி எப்படிலாமோ வந்து அந்த இது நடந்தது. யாரோ ஒரு பெண்ணோட, யாரோ ஒருவனுடைய மனைவியோட அ போயி தொடர்புல இருக்காங்க. அ கணவன் அவங்களுடைய கணவனுக்கு தெரிய வரும்போது, பிறகு வந்து அது ஒரு பெரிய தகராறா ஆகுது. அப்போ அப்படிலாம் வரும்பொழுது, இந்த ஆண்கள் வந்து நல்லவர்களாக அ ஔவையார் கூட ஒரு இதுல வந்து சொல்லும்போது, "எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நினைனை." ஆண்கள் வந்து நல்லவர்களாக இருக்கக்கூடிய பூமி தான் நல்ல பூமியாக இருக்கும். அது எப்படி சொல்றாரு நம்ம வள்ளுவர்? "அறத்தையும் பொருளையும் கண்டவர்." ஆக இது வந்து இந்த ஒரு குறள்ல வந்து நம்ம பாருங்க ஒரு பெரிய அறத்தையும், பொருளையும் பத்தி நம்ம வந்து எவ்வளவோ பேசலாம். அந்த பிறன் பொருளால் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம எவ்வளவோ பேசலாம். யாராவது பெண்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கனால, அந்த பொருளால் அப்படிங்கிறதுக்கு வந்து அத எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களையும் வந்து நாம வந்து அத சந்திக்கலாம். ஏன்னா, அது வந்து அப்படிப்பட்டது. அவங்க வந்து இந்த உறவ தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஆண், பெண் ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய 2 பேருடைய அந்த உறவுகள் எப்படி வந்து இந்த உலகத்துல தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சா தான் பெண்கள் அந்த கற்புங்கிற அந்த நெறி ஆண்களுக்கு வந்து இந்த அறிவு இப்படிலாம் வந்து நம்ம தெரிஞ்சா தான் நம்ம நம்ம கூட எவ்வளோ நெறைய அந்த பெண்கள் போராட்டத்துலலாம் நம்ம நெறைய பார்த்தோம். இந்த மீ டூ அப்படிங்கிற இந்த இயக்கம் கூடலாம் அந்த மாரிலாம் வந்துச்சு. நெறைய பேர் வந்து இப்பவும் கூட இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு எதிராக அந்த சினிமா ஃபீல்டுல உள்ளவங்களே அந்த இதுல நெறைய பேரு
அந்த சினிமா டைரக்டரையோ, ரைட்டரையோ, மற்றவங்களையோ, புரொடியூசரையோ யாரையெல்லாம் பத்தி எங்களுக்கு வந்து அவங்க வந்து பல தொந்தரவுகளை வந்து எங்களுக்கு குடுத்தாங்க. அதாவது அந்த செக்ஸ் ரிலேட்டடு தொந்தரவுகள் அப்படிலாம் எங்களுக்கு குடுத்தாங்க. அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா இருந்தாலும், அதுல வந்து ப்ரொசீட் பண்றது வந்து ரொம்ப எச்சரிக்கையா வந்து போக வேண்டியது. அது மூவ் ஆக மாட்டேங்குது. இத வந்து என்ன இத வந்து ஆணும், பெண்ணும் வந்து ரொம்ப கவனமா இதுல வந்து அடி எடுத்து போனா தான், இத வந்து நம்ம சரி பண்ண முடியும். அதனால அந்த திறனில் விளையாமைங்கிறது ஆண்களுக்கும் சொல்லப்பட்டது. அது வந்து சந்தேகமே கிடையாது. சும்மா அ எந்த பெண்ணையும் வந்து ஒரு ஆண் வந்து ஓவர் பவர் பண்ண முடியும். அந்த பல்வேறு அந்த சிச்சுவேஷனல் பிரஷர் இந்த மாதிரிலாம் பல இதுகள்ல வந்து நெறைய கஷ்டங்கள் வந்து குடுத்து, ஒரு பெண்ண வந்து அ அவங்கள வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கிறது. அப்படி இப்படின்லாம் வந்து ஆண்களுக்கு வந்து அந்த இதுகள் இருக்குது. சினிமா மாரி ஃபீல்டுகள்ல வந்து அது இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. இதுகள் எல்லாம் வந்து இருக்குது. ஆனாலும், அதுல வந்து அந்த எவ்வளவோ அதுல வந்து மூவ் பண்றதுல வந்து கஷ்டங்கள் இருக்கு. எல்லா ஆண்களுக்கும் பனிஷ்மென்ட் குடுத்து முடிச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து எதையும் செய்ய முடியல. அன்னைக்கு கூட ஒரு லேடி வந்து சொன்னாங்க. இந்த ஹேமா கமிட்டில ரிப்போர்ட் குடுத்தவங்க கூட அன்னைக்கு சொன்னாங்க. நான் வந்து ஹேமா கமிட்டில வந்து ரிப்போர்ட் குடுத்தது வந்து எதுக்காக குடுத்தேன்னா, அத வந்து இந்த மாரி நடந்துச்சுன்னு சொல்றதுக்காக தான் குடுத்தேனே ஒழிய, அத வந்து ஒரு அஃபிடவிட்டா வந்து வச்சுக்கிட்டு, யார் மேலயும் வந்து நான் அக்யூஸ் பண்றதுக்கு நான் ரெடி இல்ல அப்டின்ட்டாங்க. ரொம்ப சிக்கல் இருக்கு. அதாவது இதுகள் வந்து இந்த திறனில் விளையாமைங்கிற இந்த அதிகாரத்துல இத வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா எல்லா விஷயங்களையும் நாம சொல்றோம். எல்லா விஷயங்களையும் நம்ம பேசி பார்க்கிறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இது வந்து கண்டிப்பாக சமுதாயத்துல இதனுடைய இல்லாலை அ விரும்புவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். அதை நாம் கண்டிப்பாக அதை செய்யவே கூடாது. சரி. இனிமே இன்னும் 9 குறள் இருக்கு. அத வந்து வள்ளுவர் வந்து எப்படிலாம் வந்து இந்த அ இந்த திறனில் விளையாமை பற்றி என்னென்ன கோணங்கள் எல்லாம் வந்து அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம இன்னும் அ ஒவ்வொரு குறளையும் பார்த்து நாம கற்றுக்கொள்வோம். மீண்டும் நாம அடுத்த குறளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.